காசி காண்டம் 22ஆம் அத்தியாயம். பிரம்மதேவர் காசி நகரத்தை போற்றுகிறார். சிவசர்மன் கூறினார், கணங்களே, துருவ சுவாமியின் இந்த கதையை கேட்டதில் நான் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்தேன். இது மிகவும் வசீகரமானது மற்றும் பெரும் பாவங்களை அளிக்கிறது. இது ஒருவரை ஆச்சரியப்பட வைக்கிறது மற்றும் புண்ணியத்தை உருவாக்குகிறது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், பிராமணர் இதை கூறியது போலவே காற்றின் வேகத்திற்கு போட்டியாக வேகமான வான்வெளி ரதம் சொர்க்க உலகத்தை விட அற்புதமான மகர்லோகத்தை அடைந்தது. பின்னர் அந்த பகுதி முழுவதும் பிரகாசத்தால் சூழப்பட்டிருப்பதை கண்ட பிராமணர் மீண்டும் கணங்களிடம், இது எவ்வளவு வசீகரமான உலகம் என்றார். பின்னர் அந்த கணங்கள் பிராமணரிடம், அதாவது சிவசர்மரிடம், மிகவும் புத்திசாலியே, கேட்பீராக, இது சொர்க்க உலகத்தை விட அற்புதமான மற்றும் மர்மமான மகர்லோகம். தங்கள் தவங்களால் தங்கள் பாவங்களை நீக்கிய மக்கள் ஒரு கல்பம் இங்கு வாழ்கிறார்கள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் அவர்களின் அனைத்து துயரங்களும் தணிந்துவிட்டன. சிறந்த சூரர்கள் தனிப்பட்ட ஆன்மாவுடன் பரமாத்மாவின் அடையாளம் சிறந்த யோகத்தினை பயிற்சி செய்கிறார்கள். உண்மையான தியானத்தின் மூலம் இந்த உலகம் ஒளியால் நிறைந்திருப்பதை காண்கிறார்கள். அவர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார், அன்பானவரே, பகவானின் உதவியாளர்கள் இதை கூறியது போலவே வான்வழி ரதமானது அரை நொடிக்குள் அவர்களை ஜனலோகத்திற்கு அழைத்து சென்றது. பிரம்மதேவரின் பாவமற்ற மன மகன்கள் சனந்தனன் மற்றும் பிற யோகிகளை வழி நடத்துகிறார்கள். அவர்கள் தங்கள் உள்ளுணர்வை பக்குவப்படுத்தி உள்ளனர். இங்கே வசிக்கும் மற்ற யோகிகளும் உள்ளனர். அவர்கள் மிகவும் தூய்மையானவர்கள். அவர்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. வெப்பம் மற்றும் குளிர் போன்ற அனைத்து துவந்துவங்களில், அதாவது எதிர் இணைகளிலிருந்தும் அவர்கள் விடுபட்டுள்ளனர். ஜனலோகத்திற்கு அப்பால் உள்ள தபோலோகம் மனதின் வேகத்திற்கு சமமான வேகத்தில் சென்ற அந்த வான்வெளி ரதத்தால் அவர்களின் பார்வைக்குள் கொண்டு வரப்பட்டது. தாகம் அல்லது உலகத்தை அழிக்கும் நெருப்பு இல்லாத வைரஜர்கள், அதாவது தேவர்களில் ஒரு வர்க்கம், அங்கு வசிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனதை இயக்குகிறார்கள் மற்றும் வாசுதேவருக்கு தங்கள் செயல்களை அர்ப்பணிக்கிறார்கள். தங்கள் புலன்களை வென்று தங்கள் தவத்தின் மூலம் கோவிந்தனை சாந்தப்படுத்தியவர்கள் இந்த தபோலோகத்தை அடைந்து அனைத்து லட்சியங்கள் மற்றும் ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு அங்கேயே தங்குகிறார்கள். உலகில் பின்வரும் வகையான தவங்களை பின்பற்றியவர்கள் தபோலோகத்தில் வாழ்கிறார்கள் மற்றும் பிரம்மதேவரை போலவே வாழ்கின்றனர். தரையில் சிதறி கிடக்கும் தானிய துண்டுகளால் தங்களை தக்க வைத்துக் கொள்பவர்கள். தங்கள் பற்களை மட்டுமே உமிகளை சுத்தம் செய்வதற்கு சாந்தாக பயன்படுத்துபவர்கள். தானியங்களை உடைக்க கல்லை பயன்படுத்தும் முனிவர்கள் மற்றும் பக்தர்கள். தரையில் சிதறி கிடக்கும் அழுகும் இலைகளை மட்டுமே உட்கொள்பவர்கள். கோடை காலத்தில் 5 நெருப்புகளுக்கு மத்தியில் தவம் செய்பவர்கள். மழை காலத்தில் வெற்று கரடு முரடான தரையில் படுத்து கொள்பவர்கள். ஹேமந்தம் மற்றும் சிஷிராவின் பாதியை, அதாவது குளிர்காலம் இரவுகளில் தண்ணீரில் தங்கி செலவிடுபவர்கள். தாகம் எடுக்கும் பொழுது குஷ புல்லின் நுனியிலிருந்து தண்ணீரை மட்டுமே அருந்தும் துறவிகள். மிகவும் பசியாக இருக்கும் போது காற்றை மட்டுமே உள்வாங்குபவர்கள், அதாவது வாயு போஜனம் மட்டுமே உட்கொள்பவர்கள். தவம் செய்யும் போது பாத விரல்களின் நுனியால் தரையை தொடுபவர்கள். கரங்களை உயர்த்தி வைத்திருப்பவர்கள். சூரியனை பார்த்து கொண்டே இருப்பவர்கள். அசையாமல் ஒரே காலில் நிற்பவர்கள். பகலில் ஒருபோதும் சுவாசிக்காதவர்கள், அதாவது கும்பக வகை சுவாச கட்டுப்பாட்டை பயிற்சி செய்பவர்கள். மாதம் முழுவதும் சுவாசத்தை வெளியேற்றுபவர்கள். கமக 1 மாதம் முழுவதும் உண்ணா நோன்பு இருப்பதற்கான சபதம் எடுத்தவர்கள். 4 மாதங்கள் முழுவதும் இதே போன்ற சபதம் எடுப்பவர்கள். ஒவ்வொரு பருவத்தின் முடிவிலும், அதாவது 2 மாதங்கள் நீர் அருந்துபவர்கள். 6 மாத காலம் விரதம் இருப்பவர்கள். வருடத்திற்கு ஒரு முறை கண் சிமிட்டுபவர்கள். மழை நீரால் தாகத்தை தணிப்பவர்கள்.
தூண்களைப் போல இருப்பவர்கள் மற்றும் மான்களுக்கு உடல் அரிக்கும் போது சொரிந்த இன்பம் தருபவர்கள், காடு போன்ற மெட்டி முடிகளின் வளர்ச்சியில் பறவைகளின் கூடுகளை கொண்டவர்கள், எறும்பு புற்று வளர்ந்தவர்கள், எலும்புகளை ஒன்றாக கட்டிய நரம்புகளுடன் கூடிய வெறும் எலும்பு கூடுகளாக இருப்பவர்கள், பரவும் கொடிகளால் உடல்கள் சுற்றி பிணைக்கப்பட்டவர்கள், தங்கள் கால்களை சுற்றி தாவரங்கள் கூட வளர்ந்து நீண்ட காலம் அங்கேயே இருப்பவர்கள், பல்வேறு வகையான சித்திரவதைகளுக்கு தங்கள் உடல்களை உட்படுத்தி அந்த துறவிகள் எங்கிருந்தும் எந்த பயமும் இல்லாமல் இங்கேயே தங்குகிறார்கள். அந்த புண்ணிய ஆன்மா, அதாவது சிவசர்மன், அந்த 2 உதவியாளர்களின் வாயிலிருந்து வெளிப்படும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்த போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூடிய சத்தியலோகர் அவரது பார்வையில் வந்தார். அந்த 2 உதவியாளர்களும் அவசரமாக வான்வழி தேரிலிருந்து இறங்கி சிவசர்மனுடன் இணைந்து படைப்பாளரை வணங்கினர். அனைத்து உலகங்களின் படைப்பாளரான பிரம்மதேவர் கூறினார், உதவியாளர்களே, இந்த பிராமணர் புத்திசாலி மற்றும் வேதங்களில் தேர்ச்சி பெற்றவர். அவர் ஸ்மிருதிகளில் வகுக்கப்பட்ட நடத்தை நெறியை பின்பற்றுவதில் திறமையானவர். அவர் பாவச் செயல்களை வெறுக்கிறார். சிவசர்மனே, அன்பானவரே, தாங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு புனித இடத்தில் கைவிடுவதில் நன்றாக செய்தீர்கள் என்பதை நான் அறிவேன். தாங்கள் காணும் அனைத்தும் விரைவாக மறைந்துவிடும். பிரளயத்திற்கு பிறகு, அதாவது அழிவிற்கு பிறகு, நான் அவற்றை மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறேன். வைராஜர் வரை அனைத்தையும் நான் படைக்கிறேன். ஹரன் அவற்றை ஒவ்வொரு அடியிலும் அழிக்கிறார். கொசுக்களைப் போல அற்பமானவர்களாகவும் இயல்பிலேயே மரணத்திற்குரியவர்களாகவும் இருக்கும் மனிதர்களை குறித்து எதுவும் கூற தேவையில்லை. மனிதர்களுக்கான 4 வகை உயிரினங்களில் எடுத்துக்காட்டாக முட்டையில் பிறந்தவை, வியர்வையில் பிறந்தவை போன்றவை. பாரத வருஷத்தில் ஒரு நல்ல நன்மை இருக்கிறது. இந்து மத சடங்குகளின் ஒரு சிறந்த நிலம் சாதகம் வசனம் 35 குறிப்பிடப்பட்டுள்ளது. மனதோடு சேர்ந்து நிலையற்ற புலன் உறுப்புகளை வென்ற பிறகு அனைத்து உள்ளார்ந்த குணங்களிலும் பரவியுள்ள பேராசையை தவிர்த்து முழு நீதியையும் அளிக்கும் செல்வ சேகரிப்பை நீக்கி நரைமுடி மற்றும் முதுமையை ஏற்படுத்தும் சிந்தனையுடன் காமத்தை அகற்றிய பிறகு தவம், நற்பெயர், மகிமை மற்றும் உடலின் சக்தியை நீக்கி இருளின் பாதையில் வழி நடத்தும் கோபத்தின் வடிவத்தில் எதிரியை தைரியமாக வென்ற பிறகு தவறு செய்வதற்கான ஒரே அடிப்படையை வழங்கும் ஆணவத்தை என்றென்றும் கைவிட்ட பிறகு அதுவே அனைத்து தவறுகளுக்கும் ஒரே புகலிடமாகவும் அனைத்து செல்வங்களையும் திருப்பிவிடும். எல்லா இடங்களிலும் அவமானத்தை ஏற்படுத்தும் மற்றும் நல்லவர்களை கூட அவமதிக்கவும் பழிக்கவும் முயற்சிக்கும் அகங்காரத்தை தவிர்த்து அதிகப்படியான வெறுப்பை வளர்க்கும், அறிவை மழுங்கடிக்கும், அதை சக்தியற்றதாக்கும் மக்களை முற்றிலுமாக குருடாக்கி நித்திய இருளுக்கு அந்தாமிஷ்ரத்தின் ஒரு நரகம் வழிநடத்தும் மாயையை கைவிட்ட பிறகு மக்கள் ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களால் வகுக்கப்பட்ட தர்மத்தின் நீதியின் படிகளில் ஏறலாம். அதை பின்பற்றுபவர்கள் பெரிய மனிதர்கள். பின்னர் கவனமாக இங்கு வருகிறார்கள். பிராமணரே, அனைத்து சொர்க்கவாசிகளும் புனிதமான சடங்குகளின் கண்ண பூமியை விரும்புகிறார்கள், தேடுகிறார்கள். ஏனென்றால் இந்த மக்கள் அனைவரும் வெவ்வேறு கீழ் மற்றும் உயர் மட்டங்களில் அவர்கள் சம்பாதித்ததை அனுபவிக்கிறார்கள். அண்ட முட்டை முழுவதிலும் எங்கும் ஆரியாவர்த்தத்திற்கும் இணையான ஒரு நிலம் இல்லை. காசியை போன்ற ஒரு நகரம் மற்றும் விஸ்வேஸ்வரனுக்கு சமமான ஒரு லிங்கம், மகிழ்ச்சியற்ற தன்மையிலிருந்து விடுபட்ட பல வகையான ஸ்வர்க்கங்கள் உள்ளன, அதாவது மகிழ்ச்சி நிறைந்தவை. அவை அனைத்தும் தகுதிகளின் அடையப்பட்ட ஒரே விளைவு. அவை அனைத்து வகையான செல்வங்களையும் செழிப்பையும் கொண்டுள்ளன. நம்பிக்கை என்னவென்றால் முழு அண்ட முட்டையிலும் சொர்க்க உலகத்தை விட அழகாக எதுவும் இல்லை. அனைத்து மக்களும் தவம், பரிசுகள், புனித விரதங்கள் மற்றும் பிற விஷயங்களின் மூலம் ஸ்வர்க்கத்தை அடைய முயற்சி செய்கிறார்கள். கீழ் உலகங்கள் ஸ்வர்கலோகத்தை விட மிகவும் சிறந்தவை மற்றும் அழகானவை. நாரத மாமுனிவர் படாலசிலிருந்து திரும்பிய பொழுது சொர்க்கவாசிகளின் திறந்த கூட்டத்தில் இவ்வாறு கூறினார். நாகர்களின் கால்களில் உள்ள ஆபரணங்களில் பதிக்கப்பட்ட நகைகள் மிகவும் பளபளப்பாகவும் அற்புதமாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பாதாளத்தை எதனுடன் ஒப்பிட முடியும்? தைத்தியர்கள் மற்றும் தானவர்கள்
தேவர்களின் கன்னிகைகளால் பிரகாசிக்கும் பாதாளம் அனைவரையும் மகிழ்விக்கிறார். பற்றில்லாத மனிதனாக இருந்தாலும் அதை கண்டு யார் மகிழ்ச்சியடைய மாட்டார்கள்? பகலில் சூரியனின் கதிர்கள் அங்கு பளபளப்பை மட்டுமே பரப்புகின்றன, கடுமையான வெப்பத்தை அல்ல. இரவில் சந்திரனின் கதிர்கள் ஒளியை மட்டுமே பரப்புகின்றன, குளிர்ச்சியை அதிகரிக்காது. எனவே கடந்து செல்லும் நேரத்தை தனுஜர்கள் மற்றும் பிறர் அறிய மாட்டார்கள், அதாவது அவர்கள் அதை அறிய மாட்டார்கள். காடுகள் மற்றும் ஆறுகள் மிகவும் அழகானவை, ஏரிகளில் சிறந்த நீர் உள்ளது. கீழ்காணும் விஷயங்கள் கீழ்கண்டவற்றை அனுபவிக்கின்றன: ஆண் குயிலின் இனிமையான கீச்சொலிகள், நல்ல ஆடைகள், சுத்தமான ஆடைகள் மற்றும் மிகவும் அழகான ஆபரணங்கள், இனிமையான நறுமணங்கள் மற்றும் களிம்புகள், புல்லாங்குழல், வீணை போன்றவற்றின் ஒலிகள் செவிகளை கவரும். இவற்றையும் அனுபவிக்க தகுதியான பிற சிறந்த விஷயங்களையும் படாலத்தின் உட்புறத்தில் வசிக்கும் தானவர்கள், தைத்தியர்கள் மற்றும் அரவங்கள் முறையாக அனுபவிக்கின்றன. ஹடகேசம் எனப்படும் பெரிய லிங்கம் அனைத்து நேசத்திற்குரிய ஆசைகளையும் அளிக்கிறது. பிராமணரே, மேருவின் முகடுகளுக்குள் அதன் சிகரங்களால் சூழப்பட்ட கூடுகட்டி இருக்கும் இளம்பிரத கண்டம் படாலத்தை விட மிகவும் வசீகரமானது. பிராமணரே, அங்கு தகுதியானவர்கள் எப்போதும் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து வருகின்றனர். பசும் பொன் விழிகளை கொண்ட பெண்கள் அங்கு எப்போதும் இளமையாக இருக்கிறார்கள். உங்களை போன்றவர்கள் பூமியில் உள்ள புனித தலங்களில் தங்கள் உடல்களை கைவிட்டதன் மூலம் தங்கள் நன்மைகளை பரிமாறிக் கொள்வதன் மூலம் பெற்று அனுபவிக்கும் யோக பூமி மகிழ்ச்சியின் இடம் இது என்று அழைக்கப்படுகிறது. அவர்கள் பொய் கூறுபவர்கள் இல்லை. அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் ஆயுளையும் செலவழித்து மற்றவர்களுக்கு உதவுவதற்காக செல்வத்தை சேகரித்தனர். பெருங்கடல்களுக்குள் பல தீவுகளும் கண்டங்களும் உள்ளன, ஆனால் பூமியின் முழு மேற்பரப்பிலும் ஜம்பு தீபம் போன்ற ஒரு கண்டம் எங்கும் இல்லை. 9 வருஷங்கள் உள்ளன, அவற்றில் பாரதம் மிகவும் சிறந்தது. இது கர்ம பூமி, நீதியான செயல்களின் பூமி ஆகும் என்று அழைக்கப்படுகிறது. இது தேவர்களுக்கு கூட அணுக இயலாதது. கிம்புருஷர் மற்றும் பிறர் உள்பட 8 வருஷங்கள் தேவர்கள் அனுபவிக்க தகுதியான இடங்கள். சொர்க்கவாசிகள் ஸ்வர்க லோகத்திலிருந்து அங்கு வந்து விளையாடுகிறார்கள். அவர்களின் தலைவனான பரத வருஷர் 9000 யோஜனைகள், யோஜனை என்பது 12 கிலோமீட்டர், ஒரு யோஜனை பரப்பளவில் இருக்கிறார். இது மேருவின் தெற்கே அமைந்துள்ளது. அங்கேயும் இமயமலைக்கும் விந்தியத்திற்கும் இடையிலான பகுதி மிகப்பெரிய புண்ணியத்தை வழங்கும் இடம். கங்கைக்கும் யமுனைக்கும் இடையிலான அந்தர்வேதி என்ற பகுதி எல்லாவற்றிலும் மிக சிறந்தது. குருக்ஷேத்திரம் மற்ற அனைத்து புனித தலங்களையும் விட உயர்ந்தது. அங்கேயும் நைமிஷவனம் சொர்க்கத்தை அடைவதற்கான மிகச் சிறந்த வழியாகும். பூமி முழுவதிலும் உள்ள தீர்த்தராஜ பிரயாகம் அனைத்து புனித தலங்களிலும் மிகச் சிறந்தது. நைமிசாரண்யத்தை விடவும் பெரியது. அது சொர்க்கத்தை அருள்வது, அது முக்தியை அருள்வது, அது அனைத்து நேசத்திற்குரிய ஆசைகளையும் அருள்வது. அந்த பெரிய புனித தலமான பிரயாகை தீர்த்தராஜம் என்று அழைக்கப்படுகிறது. பிராமணரே, எல்லா யாகங்களையும் எடை போடுவதற்காக நான் தராசில் வைத்திருந்தேன். அந்த புனித தலமே எல்லா புனித தலங்களிலும் மிகச் சிறந்தது. அது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவதால் மிகவும் அழகானது மற்றும் விரும்பத்தக்கது. அந்த புனித தலமும் தராசில் வைக்கப்பட்டுள்ளது. தட்சிணா முதலியவற்றால் நன்கு செழிக்கப்பட்ட அனைத்து யாகங்களையும் விட சிறந்ததாகவும் சிறப்பு மிக்கதாகவும் உள்ள புனித தலத்தை கண்டறிந்ததும் ஹரி, ஹர மற்றும் பிறரால் அதற்கு பிரயாகம் என்று பெயரிடப்பட்டது. பிரயாகையின் நாமத்தை 3 முறை ஒரு நாளைக்கு நினைவு கூர்வதன் மூலம் நினைவில் வைத்திருப்பவரின் உடலில் எந்த பாவமும் எங்கும் தங்க இயலாது. பாவங்களிலிருந்து மக்களை காப்பாற்றும் பல தீர்த்தங்கள் உள்ளன. செய்த பாவங்களிலிருந்து மீட்பை தவிர வேறு எதையும் அவர்களால் கொடுக்க இயலாது. ஏராளமான முந்தைய பிறவிகளில் செய்த பாவ குவியலை புனித விரதங்கள், தானங்கள், ஜபங்கள் மற்றும் தபங்களால் போதுமான அளவு அகற்ற முடியாது. காற்றினால் தாக்கப்பட்ட ஒரு மரத்தை போல தீர்த்தராஜரிடம் செல்ல விரும்பிய அந்த மங்களகரமான பிறவி மனிதனின் கை கால்களில் பாவ கூட்டங்கள் நடுங்கத் தொடங்குகின்றன. பின்னர் அது புறப்பட்டு பாதி தூரம் கடந்து பிரயாகைக்கு செல்ல மனதில் உறுதியாக தீர்மானித்த மனிதனின் உடலில்
உடலில் இருந்து வேறொரு இடத்திற்கு செல்ல தொடங்குகிறது. அதிர்ஷ்டவசமாக தீர்த்தராஜர் அந்த உன்னத ஆன்மாவின் பார்வைக்குள் வந்தால் அந்த பாவங்களின் தொகுப்பு சூரிய உதயத்தில் இருள் போல ஓடிவிடத் தொடங்குகிறது. 7 தாதுக்கள், 7 விதமான கூறுகள் கொண்ட உடலில் பாவங்கள் முடிகளில் ஒன்றாக சேரும். மொட்டையடிக்கப்பட்டதும் அவை நீங்கும். இவ்வாறு பாவங்களிலிருந்து விடுபட்ட பிறகு பக்தர் சீதா சிதையில், அதாவது வெள்ளை கங்கை மற்றும் கருப்பு யமுனையின் சங்கமம், அங்கு புனித நீராட வேண்டும். இதனால் அவர் விரும்பியதை அடைகிறார், வேறு விதமாக அல்ல. அவர் ஏராளமான புண்ணியங்களை அடைகிறார் மற்றும் விரும்பியபடி இன்பங்களை அனுபவிக்கிறார். அந்த புண்ணியத்தால் அவர் சொர்க்கத்தை அடைகிறார். அவர் ஆசைகள் இல்லாதவராக இருந்தால் முக்தியை அடைகிறார். ஒருவர் மற்ற ஆசைகளை தவிர்த்து முக்தியை விரும்பி புனித நீராடினால் அவர் அனைத்து ஆசைகளையும் அருளும் தீர்த்தராஜரிடமிருந்து முக்தியை அடைகிறார். பாரதம் என்ற பெயருடைய மகா வருஷத்தில் தீர்த்தராஜத்தை விட்டுவிட்டு வேறு எங்காவது எதையாவது விரும்பினால் அவன் தனது விருப்பத்தை அடைய மாட்டான் என்பது உறுதி. பிராமணரே, சத்தியலோகத்திற்கும் பிரயாகத்திற்கும் இடையில் எந்த வேறுபாடும் எனக்கு தெரியாது. அங்கு சிறந்த சடங்குகளை செய்பவர்கள் என் உலகில் வசிப்பவர்கள் ஆகிறார்கள். புனித தலங்களை தரிசனம் செய்ய விரும்பும் மனிதர்கள் வேறு எந்த புனித தலத்தையும் நாடக்கூடாது. சிறந்த பிராமணரை, பிரயாகை, தீர்த்தராஜர் மற்றும் உலகின் பிற தலங்களுக்கு இடையிலான வேறுபாடு ஒரு அரசருக்கும் மற்றொரு மனிதனின் வேலைக்காரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. பிரயாகைக்கும் மற்ற புனித தலங்களுக்கும் இடையே ஒரு உதாரணம், ஒப்பீடு மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புனித தலத்தில் யாராவது எப்படியாவது தனது உயிரை துறந்தால் அவர் தற்கொலை என்ற பாவத்திற்கு ஆளாக மாட்டார். அவர் விரும்பிய அனைத்தையும் அடைவார். பிராமணரை, எந்த ஒரு அதிர்ஷ்டசாலியின் எலும்பும் இங்கேயே இருந்தால் அவர் தனது எந்த பிறவியிலும் ஒரு துளி கூட துக்கத்தை அனுபவிக்க மாட்டார். பிராமண வதம் போன்ற பாவங்களுக்கு பரிகார சடங்குகளை செய்ய விரும்பும் ஒருவர் பிராமணரின் கட்டளைகளின்படி பிரயாகையை முறையாக நாட வேண்டும். சிறந்த பிராமணரை, இன்னும் ஏன் கூற வேண்டும்? உலகிலேயே மிகச் சிறந்த புனிதமான சீதா சிதாவை, பிரயாகை, செழிப்பில் பெரும் உயர்வு பெற விரும்பும் ஒருவர் நாட வேண்டும். காசியில் மரண உடலை முடிப்பதன் மூலம் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தீர்த்தங்களுக்கும் அதிபதியான பிரயாகையை விட அதிக முயற்சி இல்லாமல் முக்தியை பெறுகிறார். சந்தேகத்திற்கிடமின்றி அபிமுக்தர் பிரயாகையை விடவும் மிகவும் வசீகரமானவர். ஏனென்றால் விஸ்வேஸ்வரர் நேரடியாக அதற்கு தலைமை தாங்குகிறார். முழு அண்ட கோளத்திலும் எங்கும் எதுவும் விஸ்வேஸ்வரால் தலைமை தாங்கப்பட்ட பெரிய புனித தலமான அபிமுக்தரை விட வசீகரமானது அல்ல. இந்த புனித தலமான அபிமுக்தர் அண்ட முட்டையின் நடுவிலிருந்து 5 குரோஷங்கள், ஒரு குரோஷமானது 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இருப்பினும் அது அண்ட முட்டையின் மையத்தில் உள்ளது. பிரளய நேரத்தில் பரந்த சமுத்திரத்தின் நீர் எழுப்பும்போது இறைவன் பிரளயத்திலிருந்து புனித தலத்தை உயர்த்துகிறார். நீர்நிலை. பிராமணரே, இந்த புனித தலம் இடைநிலை பகுதியில் சிவபெருமானின் திரிசூலத்தின் நுனியில் தரையை தொடாமல் உள்ளது. மயக்கமடைந்த அறிவுள்ள மனிதர்கள் அதை உணர மாட்டார்கள். இங்கே நிரந்தர கிருத்தயுகம் உள்ளது. இங்கே என்றென்றும் பெரும் கொண்டாட்டம் உள்ளது. கிரகங்களின் உதயம் அல்லது மறைவால் ஏற்படும் விஸ்வேஸ்வரரின் ஆசிரமத்தில் எந்த குறையோ அல்லது பாதகமான நிலையோ இல்லை. அங்கு நிரந்தர சௌமியாயனம், அதாவது சூரியனின் மென்மையான போக்குவரத்து உள்ளது. விஸ்வேஸ்வரர் நிலைநிறுத்தப்படும் இடத்தில் என்றென்றும் மங்களகரமானது உள்ளது. பிராமணரை, காசியை பூமியின் மேற்பரப்பில் இருக்கும் ஆயிரக்கணக்கான நகரங்களுக்கு இணையாக கருதலாகாது. இது 14 உலகங்களை விட உயர்ந்தது. சிறந்த பிராமணரே, 14 உலகங்கள் என்னால் படைக்கப்பட்டன. ஆனால் இந்த நகரத்தை படைத்தவர் பகவான் விஸ்வேஸ்வரர் தானே. முன்னர் யமன் நீண்ட காலம் மிக கடுமையான தவம் செய்தார். வாரணாசி நகரத்தை தவிர 3 உலகங்களின் மீதும் அதிகாரம் பெற்றார். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட முழு உலகத்தின் அனைத்து செயல்களும் சித்திரகுப்தரின் அறிவின், அதாவது பதிவின் எல்லைக்குள் உள்ளன. காசிவாசிகள் விஷயத்தில் அப்படி இல்லை. சிறந்த பிராமணரை, யமனின் தூதர்களுக்கு காசி நகரத்திற்குள் எங்கும் நுழைய உரிமை இல்லை. ருத்ரனின் கணங்கள் அங்கே காவல் காக்கின்றன. காசியில் தங்கள் உடலை துறப்பவர்களை கட்டுப்படுத்துபவர் விஸ்வேஸ்வர் தானே.
கால பைரவர் அங்கு பாவம் செய்பவர்களை தண்டிப்பவர். அங்கு எந்த பாவமும் செய்யலாகாது. ருத்ரர்களிடமிருந்து வரும் சித்திரவதை மிகவும் கொடூரமானது. ருத்ர பிசாசராக இருப்பது மிகவும் தாங்க முடியாதது. நரகத்தில் ஏற்படும் துன்பங்களை விட அதிகம். மனம் ஒரு பாவத்தை செய்ய முனைந்தால் அது வேறு எங்கும் வசதியாக செய்யப்படட்டும். பூமி மிகவும் பரந்தது. காம வெறி கொண்ட ஒரு உயிரினம் கூட அதன் தாயை தவிர்க்கிறது. பாவம் செய்பவர் முக்தியை நாடினால் காசியை மட்டுமே தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை அவதூறு செய்ய பழக்கப்பட்ட ஒருவரும் மற்றொருவரின் மனைவியுடன் விபச்சாரத்தில் ஈடுபட விரும்பும் ஒருவரும் காசியை நாடலாகாது. காசி எங்கே, அந்த நரகம் எங்கே? இரண்டிற்கும் இடையே இவ்வளவு பெரிய வித்தியாசம். பிரதி கிரகா பண பரிசுகளை ஏற்றுக்கொள்வது மூலம் இங்கு எப்போதும் செல்வத்தை தேடுபவர்கள் அல்லது மோசடி வழிகளில் மற்றவர்களின் செல்வத்தை தேடுபவர்கள் காசியை விட்டு விலகி இருக்க வேண்டும். காசியை அந்த மனிதர்கள் நாடலாகாது. மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் அனைத்து செயல்களையும் எப்போதும் காசியில் தவிர்க்க வேண்டும். அது தொடர்ந்தால் தீய எண்ணம் கொண்டவர் காசியில் வசிப்பதால் என்ன பயன்? விஸ்வேஸ்வர பக்தியை கைவிட்டு மற்ற தெய்வங்களை மக்கள் வணங்கினால் அவர்கள் இங்கு வசிக்கவே கூடாது. இது பினாக்கை ஏந்திய இறைவனின் தலைநகரமாகும். பிராமணரே, செல்வத்தை தேடுபவர்களும் உடலின்பத்தை தேடுபவர்களும் அவிமுக்தத்தை நாடக்கூடாது. ஏனெனில் இது முக்தியின் புனித இடம். சிவபெருமானை நிந்திப்பதில் ஈடுபடுபவர்கள், வேதங்களை கேலி செய்பவர்கள் மற்றும் வேதங்களின் வகுக்கப்பட்ட வாழ்க்கை நடத்தைக்கு எதிரானவர்கள் வாரணாசியை நாடலாகாது. மற்றவர்களை துன்புறுத்த நினைப்பவர்கள், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் மற்றும் மற்றவர்களை துன்புறுத்துபவர்கள் ஆகியோரின் ஆன்மீக சாதனைக்கு காசி உகந்ததல்ல. காசி மாநகரத்தை மனதில் கூட துதிக்காத தீய செயல்கள் மற்றும் மனநிலை கொண்டவர்களின் விஷயத்தில் முக்தி பற்றிய பேச்சு கூட பொருத்தமற்றது. அறிவில்லாமல் உலகில் எங்கும் ரட்சிப்பு இல்லை. மேலும் அந்த அறிவை சந்திராயணம் உள்ளிட்ட சபதங்கள் மற்றும் சடங்குகள் மூலம் பெற இயலாது. இந்த எந்த வழிகளாலும் அறிவு சரியாக பெறப்படுவதில்லை. பரிசுகள் மூலம் துலா புருஷம், அதாவது தானம் செய்பவருக்கு சமமான எடையுள்ள பொருள்கள் கொடையாக வழங்குவது முதன்மையானது. அவை நம்பிக்கையுடன் செய்யப்பட்டாலும் அவை கட்டளைகளின்படி செய்யப்பட்டாலும் அவை சரியான இடத்திலும் நேரத்திலும் தகுதியான நபர்களுக்கு வழங்கப்பட்டாலும் கூட பிரம்மச்சரியம் போன்ற கட்டுப்பாடுகள், வழிபாடுகள் போன்றவற்றின் மூலம் உடலை மெலிதாக்கும் கடுமையான தவங்கள் மூலம் சிறந்த பிராமணரை அறிவை பெற இயலாது. அதனை பெற இயலாது. ஆசான்களால் வழங்கப்படும் பெரிய மந்திரங்களின் ஜபங்கள் மூலமாகவோ, விதிக்கப்பட்ட வேதங்களை படிப்பதன் மூலமாகவோ அல்லது புனித நெருப்பை கவனமாக பராமரிப்பதன் மூலமாகவோ, ஆசான்களுக்கு செய்யப்படும் சேவை, சார்த்தங்கள் அல்லது தெய்வங்களை வணங்குவதன் மூலமாகவோ அல்லது பல்வேறு வகையான யாத்திரைகள் மூலமாகவோ அறிவை பெற இயலாது. யோகா அல்லாமல், அதாவது யோக நிலை அல்லாமல் அறிவு இல்லை. யோகம் என்பது தத்துவார்த்த தியானமாகும். அதாவது ஆசானின் போதனைகள் மற்றும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதன்படி யதார்த்தத்தின் தன்மை. சதுராஷ்ரவணன் போன்ற சித்திகள் தொலைவில் உள்ளதை கேட்கும் திறன், யோக சித்திகள் இறுதி அறிவை தடுக்கின்றன போன்ற பல தடைகள் உள்ளன. எனவே யோகத்தின் மூலம் ஒரே பிறவியில் அறிவு பெறப்படுவதில்லை. ஆனால் நீதிமானே, தவம், ஜபம் மற்றும் பிற செயல்கள் ஏதும் இல்லாமல், யோகம் இல்லாமல் காசியில் ஒரே பிறவிலேயே முக்தி பெறப்படுகிறது. தூய மனமும் புத்தியும் கொண்ட நீ காசியில் புண்ணியம் பெற்றுள்ளாய். சிறந்த பிராமணரே, இறுதி நன்மை பயக்கும் அந்த புண்ணியம் உண்மையிலேயே மிக பெரியது. இதை கூறிய பிறகு பிரம்மதேவர் உதவியாளர்கள் கேட்டு கொண்டிருந்த போது அங்கு நின்றார். உன்னத மனம் கொண்ட அந்த சிவசர்மனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். 22ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.